நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 மாவட்டங்கள். இதில் நீங்கள் எந்த ஊருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கு பேக் போனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டாரோ கிடையாது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். நம்ம தமிழ்நாட்டோட டூரிசம் செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரீஜியனில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, கொடைக்கானல், மேகமலை இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட டூரிசம் செக்டருக்கு அதிகப்படியான வருவாய் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரீஜியன்ல தான் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலியமா வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட பேக் போனாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ரிசோர்ஸ் எங்கேருந்து எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காவேரி, தாமிரபரணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாக்கக்கூடிய நதிகளை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயம் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மரங்களா இருக்கட்டும், தேன், அப்புறம் நம்ம மெடிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தாவரங்கள்லாம் அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா இந்தியாவிலேயே பல வகையான உயிரினங்களும் தாவரங்களும் வாழக்கூடிய ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. ஸோ ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலுமே சரி அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை கரெக்டாக பாதுகாத்து அதுல இருந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகணும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியுமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அழிச்சு டெவலப் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை சந்திக்கலாம்.